ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஐ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் மைக்ரோ டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சேஞ்சஸ் கொண்டு வருவோம். நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட் உங்களுக்கு வராது. நீங்கள் டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோவா அந்த டைமில் யாருமே சீரியஸாக எடுக்கல. ஓகே, என்ன கொண்டு வந்துட போகிறாங்க, நம்ம பார்ப்போம், நம்ம பண்ணாத டாஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்ட்டுங்களா? வீடியோ வாட்ச் பண்ணா போதும் நம்மளுக்கு அமௌண்ட் வந்துரும்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம Amazonல பார்த்தீங்கன்னா, லிங்க் எடுத்து பண்ற மாரி இருந்துச்சு. அடுத்தது எர்ன்கோர குடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது பைமோட்ல நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது பண்றதுலே அதுவுமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, மொபைல் யூஸ் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பைமோட் உள்ள போயிட்டு அத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏதாச்சும் சோஷியல் மீடியால பார்த்தீங்கன்னா, போஸ்ட் போடணும். அப்புறமா அதில ஹேஷ்டேக் சேர்க்கணும். இதுமாரி நெறைய விஷயங்கள் இருந்ததுன்னா, அதுவுமே பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெய்னிங் குடுத்துட்டாங்க எல்லாத்துக்குமே. அது நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இப்ப திரும்பியும் இந்த டாஸ்க் குடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டாஸ்க்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு மன உளைச்சல் ஆயிட்டேன்னே சொல்லலாம். இது என்னதாடா இது? என்ன பண்ணாலுமே எதனா ஒண்ணு நம்மட்ட தப்பு தப்புன்னு வருது. என்னதான் ஆச்சு? இது எப்புட்றா இந்த டாஸ்க் பண்றதுன்னு சொல்லிட்டு நெறைய பேரு எனக்கு WhatsAppல பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அத பார்க்குறப்ப எனக்கே என்னடா இது? என்ன பண்ணாலும் இப்படி தானே வருது இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே அப்படிதான் இருந்தது. அப்புறம் போக 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 ஓகே, இது இப்படி இருந்தா தான் இது சப்மிட் ஆகும். அப்ப டார்க் மோட்ல இருந்தா சப்மிட் ஆகாது. ஃபாண்ட் வேற இருந்தா சப்மிட் ஆகாது. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் இஷ்யூ இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, என்னென்ன எரர் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சு கரெக்ட்டா பண்ணக்குள்ள கரெக்ட்டா சப்மிட் ஆகுது. சரிங்களா? அதனால இப்போ எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும் இப்போ ட்ரெய்னிங் பீரியட் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. இந்த ட்ரெய்னிங் பீரியட்ல உங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ சைட்லேருந்து சொல்லிக் குடுக்குறாங்க. இப்போ நீங்க மத்த இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, மத்த இடத்துல ஒரு ஜாப்ல நீங்க போறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இருக்கிறப்ப எப்படி சொல்றது? இதே ஒரு 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 ஆன்லைன்ல நீங்க ஒர்க் பண்றீங்க. இதெல்லாம் யாராச்சும் சொல்லி தருவாங்களா உங்களுக்கு? கண்டிப்பா யாரும் சொல்லி தர மாட்டாங்க. ஆனா எஸ்பிஓ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து வீடியோ வாட்ச் பண்றதுலேருந்து இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சோசியல் மீடியா ஆப்ல எப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு பிக்சர எடுத்து நம்ம போட்டு, அதில எப்படி நம்ம எழுதி, அது ஓனா ஒரு வேர்ட்ஸ் என்பதை ரைட் பண்ணிட்டு, அதில ஹேஷ்டேக் பார்த்தீங்கன்னா போடணும். இது எல்லாத்தையும் போட்டு, அங்க இருக்கிற லிங்க்க காப்பி பண்ணி எடுத்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா போட்டு அத சப்மிட் பண்ணணும். எவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இது. நெறைய பேரு இன்ஃப்ளூயன்சரும், கன்டென்ட் ரைட்டரும் எடுக்காத காரணம் என்னன்னா, நமக்கு அதெல்லாம் தெரியாது. நமக்கு அதெல்லாம் வராது. நாமலாம் எதுக்கு அத யூஸ் பண்ணிக்கின்னு? அதெல்லாம் எதுக்கு நம்ம வேணாம். நம்ம மைக்ரோ டாஸ்க்லயே இருந்துருவோம். நம்மளுக்கு சிம்பிளா ஒர்க் குடுத்தாலே போதும்னு சொல்லிட்டு தான் மைக்ரோ டாஸ்க்க சூஸ் பண்ணாங்க. ஆனா, மைக்ரோ டாஸ்க்லயே பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒர்க் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கடினமா மாத்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாமே கத்துக்கிற மாரி பண்ணி எஸ்பிஓ பார்த்தீங்கன்னா மாத்திருக்காங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்பிஓல மட்டும் இல்ல, நீங்க எங்க போனாலுமே உங்க லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா, ஒரு சோசியல் மீடியால நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க போஸ்ட் போட கத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்பிஓல போடுறீங்க. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க போடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனா டீச் பண்ண கத்துக் குடுத்துருக்காங்க. எஸ்பிஐ சைட்லேருந்து. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வருமானத்தையும் குடுத்து, உங்களுக்கு இதெல்லாம் பண்ணவும் சொல்லிக் குடுத்து, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு விஷயம் தானே. ஏன்னா, இதெல்லாம் யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. பரவாயில்லையே! எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வீடியோ பாருங்க, இத இப்படி பண்ணுங்க, சாதாரணமா ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க, அத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, இது இப்படி பண்ணுங்க. அத மட்டும் தானே சொல்லுவாங்க. ஆனா, எஸ்பிஓ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. ஒரு வித்தியாசமான ஒரு புதுசா எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, சங்கர் சார் சொல்லிட்டே இருப்பாரு. நம்ம ஒரு புதுசா ஒண்ணு ட்ரை பண்றோம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நெறைய சிக்கல் வரும், நெறைய இதுவும் இருக்கும். நம்ம ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு கண்டிப்பா சக்சஸ் தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் சொல்லிட்டே இருப்பாரு. அதெல்லாம் என் மைண்டுக்குள்ள வந்துச்சு. இப்போ 2, 3 நாளாவே பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்தே மக்களுக்கு என்னடா இது? என்ன பண்ணாலும் இது எரர் வந்துகிட்டே தான்டா இருக்குது. இது எப்படி தான் நம்ம சரி பண்ணலாம்? நம்ம என்னதான் அதாவது என்னதான் எரர் இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் எனக்கு WhatsAppல கேட்டது என்னன்னா, "ப்ரோ நான் கரெக்ட்டா பண்றேன் ப்ரோ. இதுல என்ன எரர் இருக்கு. அத மட்டும் எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கரெக்ட்டா பண்ணிக்கிறேன். எந்த எரர் இருந்தாலுமே நான் சரி பண்ணிக்கிறேன் ப்ரோ. அது எரர மட்டும் எனக்கு என்னன்னு கண்டுபிடிச்சு குடுத்துருங்க. நானும் நோட்டீஸ் பண்ணிலாம் ஃபாலோ பண்ணிட்டேன். நானும் எல்லாத்தையும் கரெக்ட்டா தான் பண்றேன். ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகுது. அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்க கண்டுபிடிச்சு தந்துட்டீங்கன்னா போதும். அடுத்த டைம்லேருந்து நான் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன் ப்ரோ" சொல்றீங்க. அதேமாரி நெறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம டாஸ்க்குமே பார்த்தீங்கன்னா, என்ன எரர் இருக்கு? எதனால அவங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி குடுத்துருக்கோம். அதேமாரி அவங்க டாஸ்க்குமே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா, இன்னுமே அந்த எரர் வந்துட்டுருக்கு. எந்த எரர்ன்னு நீங்க கேட்பீங்க. அந்த எரர நான் என்ன ஷோ பண்றேன் பாருங்க இப்போ உங்களுக்கு. ஏன்னா, ஏகப்பட்ட நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ மைக்ரோ டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு கஷ்டமா இருக்கிறது அது மட்டும் தான். எந்த மாரி எரர்ன்னு நான் ஷோ பண்றேன் பாருங்க.
எங்கே இருக்குது இந்த எரர் தாங்க. இந்த எரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷோ ஆகிட்டுருக்கு. ப்ளீஸ் சப்மிட் த கரெக்ட் ஸ்க்ரீன்ஷாட் வித் த அப்ரிஷியேட் கீவேர்டு இன்க்ளூடட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. இந்த எரர்னால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, இது எப்படியாச்சும் முடிச்சே ஆவண்டான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெறிகுண்டு வேங்கையா மாறிட்டு இருக்காங்க எல்லாருமே. எல்லாருமே சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நானே நல்லா தான் ப்ரோ போஸ்ட் போடுவேன். இருந்தாலும் இது பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும் இது ட்ரைனிங் பீரியட் சரிங்களா? ஸோ ட்ரைனிங் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த இப்போ ட்ரைனிங் பீரியட் முடிய போகிற ஸ்டேஜில் இன்னும் வேறு ஒர்க்கு குடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மெயின் ஒர்க்குக்கு நம்ம போகக்குள்ள இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துரும். ஸோ ரொம்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு தப்பு இல்லாம கரெக்ட்டா நீங்க பண்ணலாம். உங்களுக்கு அமௌண்ட்டுமே கரெக்ட்டா வந்து ஆட் ஆகும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏன்னா ஆரம்பத்தில எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க. இந்த ட்ரைனிங் பீரியட் எதுக்கு தான் குடுக்குறாங்க? நீங்க இப்ப என்ன ஒர்க்க குடுத்தாலும் நாங்க தாராளமா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அந்த ட்ரைனிங் பீரியட் எதுக்குன்னு சொல்லிட்டு இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா புரியுது. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது? என்னதான் குடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா இப்போ தான் தெரியுது. ஓ! ட்ரைனிங் பீரியட்னா இதுதான் போல. ஓகே. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இப்ப வந்து கத்துக்கிறதுக்கு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கத்துக்கிட்டு செய்யறதுக்கு வந்து கண்டிப்பா இந்த டைமிங் வந்து ஆகும். ஸோ ஒண்ணு ஒண்ணா அவங்களுக்கு சொல்லிக் குடுத்து பண்றதுக்கு கண்டிப்பா இந்த டைமிங் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதேபோல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எரர் தான் ப்ரோ வந்துட்டுருக்கு அப்டின்னா, இன்னும் அந்த எரர் நான் இப்ப காட்டுனேன் இல்லையா? அந்த மைக்ரோ டாஸ்க்ல அந்த எரரு. இன்னும் எனக்கு அப்டி தான் வருது அப்டின்னா, நீங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ஒர்க்க வந்து நார்மலா ரிலாக்ஸா வந்து என்ன பண்ணுங்க. நெறைய பேர் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. ரொம்ப ஒரு கடுப்பாயிட்டு, என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தோட பண்றீங்க. அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. சிம்பிளான ஒரு விஷயம் தான். சரிங்களா? நீங்க பண்ணது ஏதோ ஒரு எரர் இருக்கு. ஸோ எனக்கு எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நீங்க எந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லிங்க் எனக்கு அந்த நீங்க போஸ்ட் பண்ற லிங்க் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு அதில என்ன எரர் இருக்கோ, அத நான் பார்த்துட்டு கரெக்ட்டா சொல்றேன். நீங்க வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சு. இப்ப அந்த இமேஜ் வந்து ஃபுல்லா போடுறது, ஹேஷ்டேக் பண்றது எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் எல்லாருமே அத கரெக்ட்டா பண்றீங்க. அ ஒரு மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்னா, அந்த டார்க் மோட் அது பண்றீங்க. இன்னொன்னு இப்ப அந்த ச டைமர் ஒண்ணு ஓடுது இல்லையா? எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டுடே டாஸ்க் நீங்க உள்ள போயிட்டு, உங்களுக்கு டைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். அந்த டைமர்லேருந்து நீங்க வெளிய வந்துடுறீங்க. அந்த டைம்லேருந்து வெளிய வந்துட்டு உள்ள போய் வரக்குள்ள, உங்களுக்கு அந்த மாரி எரர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால இப்ப இந்த வீடியோ ஓடுதா? இந்த வீடியோ ப்ளே பண்ணி விட்டுட்டு கீழ டைமர் ஓடும். இந்த டைமர் ஓடுற வரைக்கும் அதே பேஜ்ல அப்படியே இருங்க. ஸோ எங்கேயுமே போயிட்டு இப்ப வந்து அதர் பேஜ்ல போயிட்டு போயிட்டு வராதீங்க. அந்த மாரி போயிட்டு வந்தாலும் உங்களுக்கு எரர் வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுவுமே பண்ணாதீங்க. ப்ரோ நான் இன்னுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆயிடுச்சு. மைக்ரோ டாஸ்க் வந்து இது பண்ணி 3 நாள் கிட்ட ஆயிடுச்சு. நான் இன்னுமே எனக்கு அப்படி தான் ப்ரோ இருக்கு அப்படின்னா, நீங்க எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. நான் எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன எரர் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் குடுத்துடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்த டாஸ்க் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க விஷயம். ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக மேட் பண்ணேன் அப்படின்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும். என்னன்னா, இது ட்ரைனிங் பீரியட் ஏன் வைக்கிறாங்க? அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இப்படி தான் நடக்குது? ஏன் இவ்வளோ கஷ்டம் குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களுக்கு மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கும். அதுக்கான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு இருந்திருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு ஒர்க்க நீங்க பண்றீங்களே இந்த ஒர்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓல மட்டும் யூஸ் ஆகல. உங்க லைஃப்க்குமே கண்டிப்பா யூஸ் ஆக போது. ஏன்னா, இத்தன நாளா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு Facebookல ஒரு போஸ்ட் போடத்து வந்து மத்தவங்கள்ட்ட போய் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எங்க இதுல நம்ம போட போறோம்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஆனா, எஸ்பிஓ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் குடுத்து, இது இப்படி பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுவும் குடுத்து, எல்லாமே ப்ராப்பரா குடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ, அத நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு, இப்ப நீங்க எல்லாருமே ஹேஷ்டேக்லேருந்து ஓ ஓனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர பார்த்து அது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறீங்க. ஓன் வேர்ட்ஸ் ரைட் பண்றீங்க. அத போஸ்ட் பண்றீங்க. அத ஷேர் லிங்க் குடுக்குறீங்க. அத எடுத்திருந்து வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்றீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். சாதாரணமா ஒரு பார்ட் டைம் ஜாப்ல நீங்க வீடியோ பார்க்கணும்னு உள்ள வந்துட்டு, இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ உங்களுக்கு கத்துக் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இது உண்மையா பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய விஷயங்கள் எஸ்பிஐ மூலியமா நீங்க கத்துக்க போறீங்க. இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ தொடர்ந்து எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கன்டின்யூ பண்ணலாம். ஸோ இன்னொன்னு அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க உங்களுடைய இத வந்து பார்த்தீங்கன்னா, முன்னேறிட்டே போலான்னு வச்சுக்கங்களேன். உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாலேட்ஜ் இருக்கு இல்லையா? அந்த நாலேட்ஜ் அடுத்தடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கொண்டு போகும். எஸ்பிஐ மூலியமா இது வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் நடக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் உங்களுக்கு எரர் வந்துட்டுருக்கு அப்படின்னா, கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் அந்த எரர் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோல என்னென்ன அப்டேட் வருதோ கண்டிப்பா நான் அப்டேட் பண்றோம். நம்ம சேனல் இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அடுத்து அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.